மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் நசாராக்கள் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழ வேண்டாம். நான் அல்லாஹ்வினுடைய அடியார், எனவே அல்லாஹ்வினுடைய அடியார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் கூறுங்கள் என்றால் அல்லாஹ்வின் அடியார் அல்லாஹ்வின் தூதர் என்கிற வரம்புக்குள் நின்று என்னை நீங்கள் புகழலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் என்றாலே என்னை நீங்கள் புகழுங்கள் தான் அர்த்தம். நீங்க நல்ல கவனம் வச்சுக்கிட்டே பாருங்க. நீங்க கடைசி வரையிலையும் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டே தான் வருவாங்க. இப்போ அதில் ஒரு உதாரணம் சொன்னேன் நான் போன அமர்வில். அவர் சொன்னார், யூதர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் புகழாதீர்கள். இது சுபஹான பொழுது ஓதலாங்கிறதுக்கு ஆதாரம்னு காட்டினார். அந்த வசனத்திலே அவரே சொல்றாரு, வரம்பு மீறி புகழாதீர்கள். எப்படி புகழணுங்கிற வார்த்தையே சொல்லிட்டாங்க. கூலு அப்துல்லா வ ரசூலுஹு, அவனுடைய அடிமை என்றும் அவன் தூதர் என்றும் சொல்லுங்கள்னு சேர்த்து சொல்லியாச்சு. இப்படி செய்யாத, இதை மட்டும் சொல்லுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதை சொல்லிவிட்டு இது சுபஹான பொழுது ஓதுவது அது இறை வணக்கங்கிறதுக்கு ஆதாரம் உண்டு. யாராவது எடுத்துக்கிடுவாங்களா? இன்னொன்று சொன்னா, ஒமை யுஷ்ரிக்கு பில்லா தஹலன்னார், யார் இணை வைக்கிறாரோ அவர் நரகத்துக்கு போய் விடுவார். அப்ப இணை வைக்காமல் நடந்து விட்டால் சொர்க்கத்துக்கு போய் விடுவார். எனவே சுபஹான பொழுது ஓதுவது இறை வணக்கம். இது என்ன மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்கா? ரொம்ப தெளிவா இறை வணக்கம் என்பதை அப்படின்னு பளிச்சுன்னு காட்டுற மாதிரி இருக்கா?